பிரைஸ் தி லார்ட். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. எனக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்ம தொடர்ந்து தகப்பன் தாயை குறித்து பார்த்துட்டு இருந்தோம். பாருங்க, இன்னைக்கு இந்த கடைசி வார்த்தையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்த்த நிறைய வார்த்தைகள் பார்த்தோம். அவங்க பேச்சு கேட்கணும், அவங்களை கேலி கிண்டல் பண்ணக்கூடாது, அவங்க சொல்ற வார்த்தைக்கு கனம் பண்ணணும். இப்ப இந்த எல்லா வார்த்தைகளும் வேதத்துல ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா, இது கர்த்தர் நமக்கு வைத்த ஒரு நியாயமான ஒரு கற்பனை. ஆமென். அததான் ஆண்டவர் 15ஆம் அதிகாரம் மத்தேயு புஸ்தகம் 4ஆம் வசனத்திலையும் சொல்றார். தகப்பன் தாயை கனம் பண்ண வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கற்பனை. அதனால பாருங்க, அவங்களை கனம் பண்ணணும். எதனால? நம்ம வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி அவர்களை கனம் பண்ணணும்னு சொல்லி. இன்னொரு காரியம் நான் சொல்றேன், நம்ம தாய் தகப்பனை சந்தோஷமா அவங்க தேவைகள் எல்லாம் சந்தித்து அவங்கள நல்லா நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்நாட்கள் மாத்திரமல்ல, நம்ம இந்த பூமியில இருக்கும் பொழுது ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடையும் நல்ல சந்தோஷத்தோடையும் இருக்க முடியும். பிள்ளைகளை, இன்னைக்கு காலையில நான் நியூஸ்ல ஒரு காரியம் பார்த்தேன். ஒரு பெற்ற தாயை தன்னுடைய சொந்த மகள் வீட்டை விட்டு துரத்தி அவங்க கார் நிறுத்தி வைக்கிற அந்த பார்க்கிங்ல அவங்க 3 மாதம் தங்க வைத்திருக்கிறாங்கன்னு. எவ்வளவு ஒரு வேதனையான காரியம். இதை மெயினா பண்ணது யார் தெரியுமா? கிறிஸ்துவ பிள்ளைகள் தான். ரொம்ப துக்கமா இருந்தது. இன்னைக்கு நம்மை பார்த்து உலகம் கற்றுக்கொள்ளணும். ஆனா இன்னைக்கு நம்மளே கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப எப்படி நம்ம சாட்சியா இருக்க முடியும்? நம்ம சின்ன வயசுல தப்பு பண்றோம். நம்ம தப்பு பண்ணும் பொழுது நம்மளை அடிச்சு நம்ம அம்மா நம்மளை தூக்கி வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி அனுப்புறதுல தூக்கி போடுறது இல்ல. நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு சொல்லி கொடுத்து பொறுமையா இருந்து நமக்கு எல்லாம் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்து வளர்க்குறாங்க. வயசாயிட்டா அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலவீனங்கள், சில காரியங்கள்ல அவங்க குழந்தை மாதிரி மாறிடுறாங்க. அதனால அவங்கள நம்ம வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட முடியுமா? முடியவே முடியாது. அவர்களை பார்த்து கொள்ள வேண்டியது நம்ம கடமை. தாய் தகப்பனை ஆசீர்வதித்து அவர்களை உங்க கூட வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.